எதுக்குமா எந்திரிக்கிற? உட்காந்து படி. நானு மாசத்துல 15 நாளைக்கு வீட்டை சுத்திட்டே இருக்கிறவன். வீட்டுல இருந்தா சும்மா இருக்க மாட்டேன், அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டே இருப்பேன். நான் வாரப்போ போறப்பெல்லாம் எந்திரிச்சு நின்னேனா வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு என்னாகு? கஷ்டமா இருக்குமல்ல. இது பாருமா, கையின கஷ்டப்படுத்தாதம்மா. எனக்கு மனசு கேட்காது. உன் மேல எனக்கு தனி பாசம் இருக்குதுமா, அதனாலதான் சொல்றேன். உட்காரு, உட்காந்துக்கோ. என் மேல மரியாதை வரணும்னு தானே மாமா பெரிய மாமா கனவுல வந்தத கதையை விட்ட. ஆஹா, இந்து முருகா ஜூஸ் எடுத்துட்டு போறத பார்த்தா தப்பா நினைப்பாளே. இவ 4 இட்லி 4 தோசை தின்னுட்டு உட்காந்துருக்கா. பாவம் கோமதி முருகா 2 இட்லியை தின்னுட்டு ஜூஸ் வேணா கொடுங்கத்தன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இதெல்லாம் இவகிட்ட சொன்னாலும் புரியாது. நான் என்னமோ கோமதி முருகாவை ஸ்பெஷலாக கவனிக்க மாதிரி நினச்சிக்கிட்டு எனக்கு ஜூஸ் இல்லையான்னு வம்புக்கு வருவா. நல்லா மாட்டினேன் இன்னைக்கு நான். கடவுளே. ஆஹா, இந்த வசந்த மனுஷன் வேற உட்காந்துருக்காரே. இவர் போதுமே நம்மளை மாட்டி விடுறதுக்கு. நைஸாவும் போக முடியாதே. லவுட் ஸ்பீக்கர் மாதிரி ஏண்டி வள்ளியம்மா எங்கடி போறேன்னு கேட்டு மாட்டி விட்டுருவாரு. கடவுளே. ராமு முருகா வந்துட்டான். இவங்கிட்ட ஜூஸை கொடுத்து கோமதி முருகாட்ட கொடுக்க சொல்லிடலாம். என்னம்மா ஜூஸ் வச்சுக்கிட்டு தவச்சிக்கிட்டு நிற்கிறீங்க? இந்த மணிக்கு தானே எடுத்துட்டு வந்தீங்க, கொண்டு போய் கொடுங்க. ஐயோ, இவன் வேற மாட்டி விடுறானே. என்னம்மா யோசிக்கிறீங்க? இந்த மணிக்கு தானே கொண்டு வந்தீங்க, கொண்டு போய் கொடுங்க. கரெக்டா ராமு முருகா? எப்படி எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிற? ரொம்ப ஈஸிம்மா. இப்பெல்லாம் நீங்க இந்த மணியை தானே நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சரிதான் ராமு முருகா. நீ உள்ள வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல. அது எப்படிமா முடியும்? உள்ள போய் நான் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வரணும்ல. அப்படியா? அப்ப போ, முதல்ல அந்த வேலையை பாரு. ரொம்ப நன்றி முருகா. ஏய் வள்ளிம்மா, ஜூஸ் கொண்டு வந்தா இந்துகிட்டு கொண்டாந்து குடுறி. அங்கனே டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற. நல்லா மாட்டி விட்டாருடா அந்த முருகா. இந்த முருகா ஜூஸ். அத்தை, எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை. கோமதி 2 இட்லி சாப்பிட்டுட்டு போறப்ப எனக்கு ஜூஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு போனா. சாத்துக்குடி 2 தான் இருந்தது. ஒன்னு நல்லால நான் தான் தூக்கி போட்டேன். ஒரு சாத்துக்குடியை வச்சு கோமதிக்கு தானே ஜூஸ போடுவீங்க. என்ன கிராஸ் பண்றப்ப ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? இல்லம்மா, எல்லாமே சரிதான். நீ ஏதாவது தப்பா நினைச்சுப்பியோன்னு. நான் எப்படி அத்தை தப்பா நினைப்பேன்? நீங்க தான் என்ன தப்பா நினைக்கிறீங்க. ஏண்டி வெள்ளிம்மா இந்து தப்பா நினைக்கிற? பாவ அவளே வயிற்று புள்ளக்காரியல்ல. ஐயோ முருகா, இவளே இடம் போனா வளம் போவா, வளம் போனா இடம் போறா. இவர் வேற சாம்பிராணி போடுறாரு. என்னத்தை யோசிக்கிறீங்க? நான் என்ன முருகா தப்பு பண்ணேன்? நீங்க ஒண்ணும் பண்ணல. ஜூஸ் கொடுங்க, நான் கோமதி கிட்ட கொடுத்துறேன். ஏ வள்ளிம்மா, ஏண்டி பேய் எறிஞ்ச மாதிரி நிக்கிற? உங்க தலை முருகா. நானே ஞானப்பழம் மாதிரி ஒரே ஒரு பழத்தை ஜூஸ் பண்ணி கோமதி முருகா கம்மியா சாப்பிட்டாலேன்னு எடுத்துட்டு போறேன். நீங்கள் ராம் முருகாம சேர்ந்து இந்து முருகாட்ட மாட்டி விடுறீங்க. பாத்தீங்களா என் பொண்டாட்டியா? 2 மருமகிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக நடுவுல மாட்டிட்டு மூலியா